ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AbiAnand லைஃப். இன்றைக்கி நம்ம பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கோசரம் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் எடுத்த கப்லேயே 1/4 கப் தண்ணி சேர்த்திக்கலாம். வெல்லத்தில் தூசி கல் இருந்தால் அதை ஸ்டெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பொரி உருண்டை செய்கிறது ரொம்பவும் சுலபம். சின்னவங்களிருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்லேயே ரொம்ப கிறிஸ்பியாக செய்யலாங்க. வெல்லம் இப்போது பொரி பிடிக்கிற அளவுக்கு பாகுபதம் வந்திருக்கா இல்லையான்னு பார்த்துக்கலாம். தண்ணியில் லைட்டாக சேர்த்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பாகுபதத்தில் வேண்டாம். திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியில் சேர்த்துன பாகை எடுத்துகிட்டு நம்ம ஒரு தட்டில் போட்டு பார்த்தோங்கன்னா கல் மாதிரி சவுண்டு வரணும். அதுதான் கரெக்டான பதம். நான் கம்மியாக தண்ணி சேர்த்தி செக் பண்ணி பார்த்ததுனால நல்லா ஒட்டிக்கிச்சு. நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்தி செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எந்த கப்பில் நம்ம வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் பொரி எடுத்துக்கலாம். பொரி சேர்த்துட்டு அதிக நேரம் கிண்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பொரி நல்லாவே சூடாக இருக்கும். லைட்டாக கையில் தண்ணி சேர்த்திட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்திக்கக்கூடாது, லைட்டாக தான் சேர்த்திக்கணும். அப்போ தான் பொரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி எல்லா பொரியும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்மளுடைய பொரி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.